Good morning student, 3rd standard English. See, before class till 112 we have finished it. Now you take 113 page number எடுத்துக்கோங்க. In that listen and practice. Let us practice, okay? Show the action and say it to your friend. இந்த action நீங்க பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்திருக்க actions pictures-ஓட கொடுத்திருக்காங்கல. First one post, next paste, next inject and deposit. இதெல்லாம் ஒரு action word. In down, fill in the blanks with the picture related to public places. First என்னது inject, inject, inject. Next post, post, post. Deposit, deposit, deposit. Okay, next page number 114 எடுத்துக்கோங்க. In that, listen to the sound and repeat. EAR, ARE, AIR. சரியா? Here pure, beer, care, snare, chair, dairy. Next read aloud. This is a big brown bear. Blue gem or rare. The pure is green. The chair is made of wood. Okay. அடுத்து பாருங்க page number 115ல let us practice. Circle and fill the correct letter cluster. EAR, ARE இருக்கு. இதில் எது கரெக்டாக பேர் ஆகுது, எது கிளஸ்டரான வேர்டு கரெக்டாக அப்படின்றத நம்ம பார்க்கணும். See the picture and you want to hear. இப்போ இங்கே 3 பேர் உட்காந்து என்ன பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர், PRE, PARE, ப்ரிப்பேர். நெக்ஸ்ட்டு வேர், அந்த சாக்ஸ் வந்து அவன் போடுறான். அப்போ அதுக்கு வேர், VEAR, வேர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள் ஸ்டார், ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டார், STAIR, ஸ்டார். கீழே பேர், PARE, பேர். நெக்ஸ்ட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏர், முடி இருக்குது, ஏர், HAIR, ஏர். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் வந்து HARE, ஏர். நெக்ஸ்ட்டு டியர், TEAR, டியர். கீழே பாருங்கள் ஃபேரி, FAIR, ஃபேரி. ஓகே, அடுத்து 116ல் goodbye கவி, goodbye ரவி, it was nice talking to you. இது எதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். when you meet to the end of the conversation, இப்போ 2 பேரும் கான்வர்சேஷன் 2 பேரும் கலந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சோன்னா லாஸ்ட்டாக நீங்கள் எப்படி வைண்ட் ஆகுறது அப்படின்னா you want to say goodbye. நீங்கள் வந்து goodbye சொல்லணும். அப்போ அவங்க ரிப்ளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it was nice talking to, அவங்களும் goodbye சொல்லிவிட்டு it was nice talking to you, உங்கள்கிட்ட பேசினது இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசினது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குட் பை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். see, fill in the blanks. இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் வினு. இப்போ குட் பை வினு. இப்போ கீழே என்ன பண்ணிருக்காங்க, குட் பை it was nice talking to you மனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாம் என்ன சொல்கிறேன், குட் பை சாம் இல்லை, அந்த மனோ சொல்கிறேன் குட் பை சாம் அப்படின்ற. இந்த சாம் என்ன சொல்கிறோம், குட் பை அபர்ணா, இட் வாஸ் டாக்கிங் டு யூ, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ, நல்லா இருந்துச்சு பேசுகிறப்ப உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி தான் நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் த வேர்ட் கிவன் பிலோ. என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு முபீனா, ஹாய் முபீனா அப்படின்றா. இந்த பக்கம் இருக்க அந்த பொண்ணு முபீனா என்ன சொல்கிறா, ஹாய் குமார் அப்படின்னு. இப்போ முபீனா கிட்ட குமார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முபீனா லெட்ஸ் ப்ளே அ கேம், நம்ம ஒரு கேம் விளாட்ல. இப்போது ஐ வில் டூ சம்திங் நவ், நான் இப்போ ஒன்று செய்வேன், நான் அதை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். யூ ஹாவ் டு see and name it. நீ அதை பார்த்துட்டு அது என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூ த்ரோ அ கேன் in the bin. நீ வந்து என்ன பண்ணு, அந்த கேனை வந்து வீசிடு அப்படின்ற. நெக்ஸ்ட்டு யூ கிவ் டெடி டு ஜோ கிட்ட என்ன பண்ணு, டெடியை கொடு அப்படின்ற. நெக்ஸ்ட்டு யூ ஜம்ப் இன் த பார்க், நீ வந்து பார்க்கில் என்ன பண்ணு, ஜம்ப் பண்ணு அப்படி. அப்போ இதெல்லாம் என்ன வேர்ட்ஸு, இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். த்ரோனா வீசுறது, கிவ்னா கொடுக்கறது, ஜம்ப்னா குதிக்கிறது, இதெல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸு. இப்போ கேன் யூ ரைட் த வேர்ட் இந்த பிங்க், இந்த பிங்க் கலரில் எழுதியிருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே கீழே எழுதுங்க. ஃபஸ்ட்டு த்ரோ, நெக்ஸ்ட்டு கிவ், நெக்ஸ்ட்டு ஜம்ப், இதை நீங்கள் அங்கே எழுதுங்க அப்படின்னா.
ஓகே, வாட் டூ தீஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ நான் சொன்னல அதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். வி கேன் ஃபைண்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதில் ஷி, ஹீ, ஷி, இட் இதை பற்றியும் நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லுக் அட் த பிக்சர் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு எது கரெக்டான ஆக்ஷன் வேர்டு எது அப்படின்றத நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இப்போ ப்ளே, ஒர்க், அப்போ ஒர்க்குன்றதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் கிவ், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், எழுதிட்டுருக்கான், அப்போ ரைட். see that girl what she is doing, walk or draw, அவள் வரைஞ்சிட்ருக்கா, அப்போ ட்ராவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஹியர் ஆர் ட்ரா, அந்த பாய் என்ன பண்ணுறான், கேட்டுட்ருக்கான், ஹியர், இப்போ அதை சர்க்கிள் பண்ணும். ப்ளே, சிட், சிட்டை வந்து என்ன பண்ண சர்க்கிள் பண்ணும். திங்க் அண்ட் டான்ஸ், யோசிச்சுட்ருக்கு, அப்போ திங்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லுக் அட் த வேர்ட் அண்ட் டிக் த பாக்ஸ் இஃப் இட் இஸ் அ ஆக்ஷன் வேர்ட் ஆர் புட் அ கிராஸ் இஃப் இட் இஸ் நாட். ஆக்ஷன் வேர்ட்னா டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி கிராஸ் பண்ணுங்கள். ஐ ரீட் த ஸ்டோரி எவ்ரி டே, ரீட், ரீடுன்றது ஒரு ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வி ஓப்பன் த டோர், டோரை வந்து ஓப்பன் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் தானே, அப்போ டிக் போட்டுக்கோங்க. த பேர்ட் சிட் ஆன் த ட்ரீ, பேர்டு வந்து எங்கே உட்காந்துருக்கு, ட்ரீ கிட்ட உட்காந்துருக்கு, அப்போது ட்ரீ மட்டும்தான் அங்கே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ட்ரீ வந்து ஆக்ஷன் வேர்ட் கிடையாது. சிட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்ஷன் வேர்ட், இப்போ அது ராங் பண்ணிக்கோங்க. தே ப்ளே ஃபுட்பால் இன் த கிரவுண்ட், ஃபுட்பால் தான் இருக்குது, ப்ளேன்னு கொடுத்துருந்தா அது ஆக்ஷன், ஃபுட்பால்ன்றது அது ஒரு பொருள். ஸோ put the cross mark. Then you eat the mango, அப்போ டிக் பண்ணிக்கோங்க. eat வந்து ஆக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட்டு these action word will have different forms when it is used in different sentence. இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலேயுமே ஒரே வேர்டு தான், அது வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். அது எப்படி அந்த இது சேஞ்ச் பண்ணி சொல்கிறது அப்படின்றது இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். குமார், ஐ சி அ பேரட் ஆன் த ட்ரீ நவ், இப்போ இந்த பேரட் நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரீட்டர் சொல்கிறேன், ஐ சா த ஸ்பேரோ தேர் இன் த மார்னிங், அந்த ஸ்பேரோ அங்கே இருந்ததை நான் என்ன பண்ணேன், காலையிலே நான் பார்த்துட்டேன் அப்படின்றேன். இப்போ பார்க்குறோம் அப்படின்னா சி, ஆல்ரெடி நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்றது என்ன பண்ணுவோம், நீங்கள் சா. சின்றது இப்போது ப்ரெசண்ட் நடக்கிறது, சான்றது பாஸ்ட் முடிஞ்சது. ஓகே, இப்போ ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள். இப்போ எந்தெந்த வேர்ட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபலில் என்ன, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபலில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வாக், வாக்ஸ், ஜம்ப், ஜம்ப், இதெல்லாம் ப்ரெசண்ட்டு. ரன், ரன்ஸ், சிங், சிங்ஸ், கிவ், கிவ்ஸ். பாஸ்டில் வாக் முடிஞ்சு போனதில் ஜம்ப்டு, ran, sang, gave. Participle walked, jumped, ran, sung, given. Present participle walking, ing use பண்ணு, walking, jumping, running, singing and giving. சரி, இப்போ இதை பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, டே இந்த பார்க், இந்த டே ஒரு நாளில் இந்த பார்க்கில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. லெட் கோ டு த பார்க், ஐ லவ் டு ப்ளே வித் மை ஃப்ரெண்ட் இன் த பார்க், எனக்கு வந்து பார்க்கில் போய் என் ஃப்ரெண்ட் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. லெட் ப்ளே ஆன் த ஸ்லைட், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்லைடில் போய் விளையாடுறாங்க. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டேக் டர்ன் ஆன் த ஸ்லைட், ஸ்லைடில் ஒவ்வொருத்தராக தானே போக முடியும், நானும் என் ஃப்ரெண்டும் மாற்றி மாற்றி விளையாடுவோம் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு லெட் ஸ்விங், ஹவ் ஹை கேன் வி ஃப்ளை, எப்படி எவ்வளோ நம்ம தூரமாக நம்ம ஃப்ளை பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு லெட் ப்ளே வித் த பால், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பாலில் விளையாடுறாங்க. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ லவ் டு ப்ளே வித் த, அவனும் அவன் ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்ணும், பாலில் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நெக்ஸ்ட்டு ஐ கிக் த பால் ஃபார், நான் வந்து தூரமாக என்ன பண்ணுறேன், பாலை கிக் பண்ணுறேன். வி ரேன் வெரி ஃபாஸ்ட் டு கெட், அது நம்ம த்ரோ பண்ணோம், நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடாக போய் அதை எடுக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு லெட் ரெஸ்ட் நோ, இப்போ நமக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்றாங்க. ஓகே, வி ஆர் டயர்ட், ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால் ரெஸ்ட் வேணும். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ லை டவுன் வந்து அந்த கிராஸில் என்ன பண்ணிட்டாங்க, அவனும் ஃப்ரெண்டும் படுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லெட் ஈட் சம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்லாம் ஷேர் பண்ணி அப்படின்னா என்னென்ன ஷேர் பண்ணுறாங்க, பிஸ்கெட்,
ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டரை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுத்து என்ன பண்ணால் சாப்பிட்டு முடித்தோன்னா நான் we are ready to play again. இப்போ மறுபடியும் நம்ம விளையாட போகலாம் அப்படின்றாங்க. லெட் ப்ளே ஹைட் அண்ட் சீக். என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுறது என்னது ஹைட் அண்ட் சீக் நம்ம விளையாடலாம். ஐ லுக் ஃபார் மை ஃப்ரெண்ட். அவங்க வந்து ஒளிஞ்சிருக்கதை நான் பார்க்குறேன் அப்படின்றேன். நெக்ஸ்ட்டு வி ஆர் ரியலி நான் வந்து இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க நமக்கு, இப்போ நம்ம உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் மற்றவங்க விளையாடுறதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. வி சிட் டவுன் அண்ட் வாட்ச் அதர் கிட் ப்ளே. அப்போ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் லெட் டூ ஒன் லாஸ்ட் திங். ஒன்று மட்டும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்றேன். இப்போ லாஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஐ வாண்ட் டு கோ ஆன் த மங்கி பார். மங்கி பார்ஸில் தாவி தாவி போகிறது, அதில் நான் போவேன், நான் ஸ்பீடாக போகுவேன், அதனால் வாங்க அதை போய் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக போகும்போது என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க குட் பை சொல்கிறாங்க. குட் பை ஃப்ரெண்ட், இட் இஸ் அ டைம் டு கோ ஹோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன இருந்துச்சு, இட் வாஸ் அ ஃபன் டுடே. இந்த நாள் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னா லெட் கம் பேக் சூன். மறுபடியும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணலாம் இங்கே வரலாம் அப்படின்னு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் விளாண்டுட்டு நல்லா ப்ளே பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இந்த டைமில் நம்ம வீட்டோட ஞாபகமே என்ன பண்ணாது வராது. ஸோ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ண மாதிரி திருப்பி இன்னொரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட்ஸ். ஸ்லைட் மங்கி பார் எதுன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஸ்லைடிங். ஸ்விங்கா சீசாவா ஸ்விங், அதுவுமே மேலே எல்லாம் ஏறிட்டு இது பண்ணுறாங்களே அந்த இது. நெக்ஸ்ட் சூஸ் அ கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஹீ லவ் டு ப்ளே இன் த பிக் பார்க். இப்போ பார்க்குன்னு போனாங்க. நெக்ஸ்ட்டு தே ஃபஸ்ட் ப்ளே ஆன் த ஸ்லைடு. தே ஈட் ஸ்நாக்ஸ் லைக் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடல, ஃப்ரூட்ஸு அதான் பண்ணாங்க. அப்போ ஃப்ரூட்ஸு. டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ நான் இதில் இருக்க மாதிரி இல்லை, நீங்களும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி மாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா, அதை பண்ணி நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணணும், பேப்பரில் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணணும். இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் உங்களோட டேலண்ட் படி நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறோங்க பிக் பிக்சரில் இங்கே நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பிக் பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். வை டஸ் ஹீ வேர் ஹெல்மெட். ஃபஸ்ட் ஒன் வந்து வை டஸ் ஹீ வேர் ஹெல்மெட். அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஹீ வேர் த ஹெல்மெட் டு பி சேஃப். எதுக்காக ஹெல்மெட் அவன் வேர் பண்ணியிருக்கான், அது வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு அப்படின்றத எப்படி எழுதியிருக்காங்க, ஹீ வேர் த ஹெல்மெட் டு பி சேஃப். நெக்ஸ்ட்டு வை டஸ் ஹீ நீட் த ஸ்டூல். எதுக்கு அவனுக்கு ஸ்டூல் வேணும் அப்படின்றாங்க. அப்போ ஹீ நீட்ஸ் த ஸ்டூல் டு டேக் த புக். என்ன பண்ணால் அந்த புக்கை எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த ஸ்டூல் தேவைப்படுது அவனுக்கு. அப்போது ஹீ நீட்ஸ் த ஸ்டூல் டு டேக் த புக். நெக்ஸ்ட்டு வை டஸ் ஹீ ரேன். ஃபஸ்ட் இங்கே ஓடுறான், ஸ்பீடாக ஓடுறான் பார். எதனால் ஓடுறான், அந்த பஸ்ஸை பிடிக்கிறக்காண்டி. அது எப்படி அவன் எழுதணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஹீ ரேன் ஃபாஸ்ட் டு கேட்ச் த பஸ். அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காண்டி டு கேட்ச், CATCH கேட்ச் த பஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வை டஸ் ஹீ புட் வேஸ்ட் இன் த டஸ்ட்பின். எதுக்கு வந்து டஸ்ட்பினில் வேஸ்ட் போடுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஹீ புட்ஸ் வேஸ்ட் இன் த டஸ்ட்பின் டு கீப் சரௌண்டிங்ஸ் க்ளீன். அப்போது இந்த ஹீ புட்ஸ் வேஸ்ட் இந்த டஸ்ட்பின் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதுங்க டு கீப் KEEP கீப் சரௌண்டிங் SURROUNDING சரௌண்டிங் க்ளீன் CLEAN க்ளீன். அதை நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வை டஸ் ஹீ வேர் த ஸ்வெட்டர். எதுக்கு ஸ்வெட்டர் இவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹீ வேர்ஸ் த ஸ்வெட்டர் டு கீப் ஹிம்செல்ஃப் வார்ம். to keep himself to KEEP keep himself HIMSELF then warm 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 அப்படி எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் வை டஸ் த பாட் லீக். எதனால இந்த பாட் லீக் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ த பாட் லீக்ஸ் பிகாஸ் இட் இஸ் டேமேஜ். பிகாஸ் BECAUSE பிகாஸ் இட் இஸ் டேமேஜ் DAMAGED டேமேஜ். நெக்ஸ்ட் வை டஸ் ஹீ ஹாவ் த அம்பர்லா. எதுக்கு அவன்கிட்ட அம்பர்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ ஹாஸ், ஹாவ் வராது, ஹாஸ் அவன்கிட்ட. ஆஸ் ஹீ ஆஸ் த அம்பர்லா பிகாஸ், இங்கேயுமே பிகாஸ் வரும் BECAUSE பிகாஸ் இட் இஸ் ரெய்னிங். மழை வரனால இட் இஸ் ரெய்னிங் RAING ரெய்னிங்.
சரியா? RAINING ட்ரைனிங். ஓகே, தென் 123 எடுத்துக்கோங்க. ஐ கேன் டூ. டிக் த கரெக்ட் வேர்ட். இப்போ பஸ் ஸ்டாப்பா மார்க்கெட், அது பஸ் ஸ்டாப் டிக் பண்ணிக்கோங்க. பார்க்கா ஜூவா பார்க். பேங்கா போஸ்ட் ஆஃபீஸா போஸ்ட் ஆஃபீஸ். ஸ்கூல் ஆர் லைப்ரரி ஸ்கூல். ஓகே, புட் டிக் ஃபார் த டூஸ் அண்ட் கிராஸ் ஃபார் த டோன்ட்ஸ். இப்போ எது கரெக்டாக செய்யலாம் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க, செய்யக்கூடாததை க்ராஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் யோர் ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட் தட் யோர் டீச்சர் ரிப்பீட். இப்போ ஜானு அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 டைம்ஸ் சொல்கிறத மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. வி லாஃப் டுகெதர் டுகெதர். வி cry together and we even clean together. We help each other carry our bags. I wish all my friends and like Janu, she is the best. Okay, next write your reply to the teacher. Goodbye. அப்போ goodbye teacher, I was nice to என்ன சொல்கிறோம்? I was nice I was nice. What you will write? அது நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, குட் பை டீச்சர்னு போட்டு இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுன்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ப்ரீஸி பீச் அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஆட் வேர்ட். டியர், வேர், ரேட், பியர். ரேட்ன்றது ஆட் ஒன். ரேர், ஷேர், சியர், டேர். சியர்ன்றதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபேர், ஹேர், சேர், ஷோர். ஷோரை வந்து சர்க்கிள் பண்ணு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த கரெக்ட் ஆக்ஷன் வேர்ட். அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது வந்து தட் இஸ் ஃபார் யோர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் ஐடென்டிஃபை அண்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஜம்ப். நெக்ஸ்ட்டு ஸ்லீப், தூங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஓடுறான், ரன். நெக்ஸ்ட்டு தட் கேர்ள் இஸ் டூயிங் டான்ஸ். அப்போ அதை நீங்கள் எழுதணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.